ஈரான், இஸ்ரேல், அதே போல அமெரிக்கா. இந்தியான்றது சப்ஜெக்ட் இல்ல. அவங்க என்ன சும்மா அங்காலையும் இங்காலையும் சும்மா தடமாறிக்கிட்டீங்க, அவ்வளவுதான். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா, இது மூணு தான். இஸ்ரேல் நாடுக்கு தானே இதுல மக்கள் சதவீதம் பாப்புலேஷன் சொல்லுவோம். அந்த பாப்புலேஷன் எவ்வளவுன்னு சொன்னா 10 மில்லியன். 10 மில்லியன் பாப்புலேஷன். அதே அமெரிக்காவை எடுத்துக்கொண்டா 348 மில்லியன். 348 பேர் இல்ல, 348 பாப்புலேஷன் மில்லியன். இது மொத்தம் சேர்த்தா 358. ஈரான் 10ஓட சேர்த்து. அப்ப ஈரானும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரு சைட்ல இருந்துகிட்டு யாருக்கு? ஈரானுக்கு அடிக்கிறது. ஈரான் தனி நாடு, தனி ஒரு நாடு. ஒட்டுமொத்த உலகத்தையும் இன்றைக்கு அசைக்குதுண்டா, அதுக்கு என்ன ரீசன்ன்றதை நாங்க விளங்குவோம். நாங்க விளங்கல. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன பிரச்சனை? சொத்து பிரச்சனையா? சொத்து பிரச்சனையா? அவன் இவன் சொத்தை சூறையாடினா இல்ல, சொத்து பிரச்சனை இல்ல. பலஸ்தீனுக்கு கைய வைக்காத சீரழி உனக்கு நாங்க வெளுப்போம்டா கேட்டானா? கேட்கல. பலஸ்தீனுக்கு கைய வச்சான் இஸ்ரேல்காரன். அவன் கிறுக்க சும்மா இருக்க மாட்டான். அதனால இஸ்ரேல் எப்ப பலஸ்தீனுக்கு அடிக்க தொடங்கிச்சோ அப்ப என்ன செஞ்சான்? பலஸ்தீன் அடிக்கிற நேரத்துல அமெரிக்காவில போயிட்டு பிச்சை எடுத்தான். தாங்கடா ஆயுதம் சொல்லி அமெரிக்காக்காரன் கொடுத்தான். அப்பதான் என்ன செஞ்சுச்சு? ஈரான் உள்ளுக்கு இன்வால்வ் ஆகுது. ஈரான் உள்ளுக்கு இன்வால்வ் ஆகிற காரணம் பலஸ்தீன் என்ற ஒரு நாட்டுக்காக வேண்டி. அல்லாஹ் அந்த முஸ்லிம்களை பாதுகாத்ததுக்காக கொடுத்த கிஃப்ட பாருங்க. முழு உலகத்தையும் இன்றைக்கு ஆட்சி செய்யறது, சுத்தி வளைச்சு அடிப்பான், முழு உலகத்தையும் சீரழிச்சிருவான். அவ்வளவு ஆயுத பலம் அவனுக்கு எங்கால கொடுத்தது. வல்லாஹு ஃபி அவுனில் அப்த் மா கானல் அப்து ஃபி அவுனி அஹி. உன்ட ஒரு சகோதரனுக்கு நீ உதவி செய்றியா வாப்பா, உனக்கு உதவி செய்யறதுக்கு நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற அல்லாஹ்வுடைய அந்த வாசகம் மறந்துடக்கூடாது. கண்ணியமான சீரர்களே, இந்த அளவுக்கு ஆயுத பலமும் ஆள் பலமும் அமெரிக்காவுக்கு இருக்க, இஸ்ரேல் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை பார்த்து இன்றைக்கு நடுங்குதண்டா, அதுக்கு ஒரே ஒரு காரணம் உதவிங்கிற அந்த ஒரு விஷயம்தான். இன்றைக்கு அதுலயும் கவலையான ஒரு விஷயம் என்னண்டா, முஸ்லிம் நாடுகளான சவுதி சுப்ஹானல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ரவுலாவும் அல்லாஹ்வுடைய புனிதமான அந்த காபாவும் இல்லை என்றா, அல்லாஹ் இன்றைக்கு இல்ல என்றைக்கோ அழிச்சிருப்பான். சவுதிய தூச தட்டி விட்டிருப்பான். அல்லாஹ் செய்யற அட்டூழியத்துக்கும் அட்டகாசத்துக்கும் அக்கிரமத்துக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஒரு இடம், அவங்க ரவுலா அவஞ்சிக்கிற ஒரு இடம், காபா இருக்கிற இடம் என்றதனால அல்லாஹ் விட்டு வச்சுக்கிறான். அநியாயக்காரன் அல்லாஹ் விட்டு வைக்கிறது இல்ல, அந்த கண்ணியத்துக்காக வேண்டிட்டு அல்லாஹ் இன்னைக்கு விட்டு வச்சுக்கிறான். இன்னைக்கு முஸ்லிம் நாடுகள் இருக்குது, பலஸ்தீன அடி வாங்குது, ஒத்தி கொண்டிருக்கிறான். ஏன் காரணம் என்ன? யகூதியர் விலைக்கு வாங்கின தலையாட்டு பொம்மைகள். நாங்க எங்க பாசையில சொல்றாருந்தா பமையர்கள் என்றுவோம். இப்படித்தான் முஸ்லிம் நாடுகள். இந்த முஸ்லிம் நாடுகளுக்கு மத்தியில ஈரான் இறங்கி வேலை செய்யறான் என்றா அவனை ஷியா அந்தயா இந்தயான்றா. அடே பலஸ்தீன் வாங்குற நேரத்துல எங்க போயிருந்தவாப்பா? போயிருந்த போகலையே. ஆனா இன்னைக்கு என்ன? யகூதிக்கு சப்போர்ட் பண்றா. ஏன் காரணம் என்ன? யகூதிட்டு தான் காசு வாங்குறது, அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணுமே. கண்ணியமான சீரவியலை பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா வாயை பொத்தி கொண்டிருக்கணும். அப்படி இல்லைன்னா பேசிடக்கூடாது, வாயை திறந்து பேசிடக்கூடாது. பேசினா மாட்டிடுவோம். காரணம் என்ன? நன்றி கெட்டதான ஒரு சைடுக்கு, இன்னொரு சைடுக்கு யகூதிக்கு சப்போர்ட் பண்றது. நான் முதல்ல ஆரம்பமாக ஒரு விஷயம் சொன்னேன், ஃபுட்பால்ல வந்தவங்களுக்கு அந்த விஷயம் வரப்பம் இல்லை. ஏன் காரணம் என்ன? ஆரம்பத்துல இருந்து இருந்தவங்களுக்கு தெரியும். முன்னோர்கள்ட மார்க்கம் சொன்னேன் இல்லையா? அல்லாஹ் எங்களுக்கு முன்னோர்கள்ட மார்க்கத்தை தான் கடமையாக்கிக்கிறான். செய்தினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட மார்க்கம் அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான, மில்லதாபிக்கும் இப்ராஹிம், உங்களோட வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட மார்க்கத்தை தான் உங்களுக்கு நாங்க தந்தோம் என்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட மார்க்கம் முன்னோர்கள்ட மார்க்கம் இல்லைங்களா? அந்த முன்னோர்கள்ட மார்க்கத்தை தான் அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான்? எங்களுக்கும் தந்துக்கிறான். அப்ப முன்னோர்களை யாரெல்லாம் பின்பற்றினாங்களோ அவங்க வழி தவறுறது இல்ல. ரீசன் சொல்றேன், ரீசன் சொல்லாம எந்த ஒன்றையும் நான் சொல்ல மாட்டேன். ஏன் காரணம் ஏண்டா, இன்றைக்கு சவுதி நாடு யாருக்கு அடிமையாக இருக்குது என்று சொன்னா யகூதிகளுக்கு அடிமை, அந்த யூதர்களுக்கு அடிமை. ஆனா இன்றைக்கு என்ன செய்யறான்? மக்கால போயிட்டு படிச்சுட்டு வந்தேன், மதீனால போயிட்டு படிச்சுட்டு வந்தேன், அங்க படிச்சுட்டு வந்தேன், இங்க படிச்சுட்டு வந்தேன்றாரு. மக்கால யார்கிட்ட சிலபஸ் போட்டிக்கிறான்?
மதீனால யார்ட சிலபஸ் ஓடுது? எல்லாம் யகூதிகள சிலபஸ் ஓடுது. கோடி கணக்கில் பணத்தை கொட்டி மார்க்கெட் அடிக்க வந்த கேடு கட்டவர்கள் தான் இந்த யகூதிகள். இதைத்தான் ஆரம்பத்துல நான் சொன்னேன், தஜ்ஜாலிகள் வருவானுங்க, கத்தாபுகள் வருவானுங்க என்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? இதுக்குத்தான் சொன்னாங்கன்றது விளங்கோடும். அதனாலதான் சொல்றேன், உங்களோட முன்னோர்கள் எல்லாம் சொர்க்கவாசிகள், அவங்களை பார்த்து உங்களோட வாயால நீங்க நரகவாசிகள் என்று சொல்லிடுவாரா? அல்லாஹ் பாதுகாக்கணும். நன்றி கெட்டதனம், நன்றி இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை, நன்றி கெட்டதனமா பேசிடக்கூடாது. செஞ்ச உதவிக்கு நன்றி செலுத்தல்ல, இருந்தாலும் அவனை சீரழிச்சு பேசுறதுக்கே இது பெரும்பாலும். நன்றி கெட்ட தனம், செல்வம் நாயை விட கேடு கட்ட வேண்டும், கேவலமான வேண்டும். கண்ணியமான சீரழிகளை அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாசத்துல யுத்தம் நடக்குது. எந்த அளவுக்கு யூதர்கள் அழிய முடியுமோ அந்த அளவுக்கு யூதர்கள் அல்லாஹ் அழிக்கணும் என்றதுதான் எங்க துஆ.